ஒளிரும் சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அனுப்பிவிட்டுருந்தாங்க. அந்த வீடியோவுடைய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்துட்டு பிரகாசமாக ஜொலிக்கிற மாதிரி தெரிவாரு. ஸோ இது வந்து ஒரு அதிசயம், ஜோதி வடிவத்தில் அவர் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வெளியிட்டவர் வந்து இப்படியான தகவலை சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் இந்த வீடியோவை பரப்புனவங்களும் அவர் வந்துட்டு ஒரு ஜோதி வடிவத்தில் தெரிகிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நபருக்கு மேலே புகையின் வழியாக வந்த ஒரு சூரிய கதிர் வந்து அவர் மேலே விழுந்திருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் அவர் மேலே பட்டதுனால தான் அவர் அவ்வளோ பிரகாசமாக தெரிகிறாரு. அவர் போட்டிருந்ததோ வெள்ளை ட்ரெஸ்ஸு. அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு லைட்டு பட்டுச்சுன்னா அவர் ஜொலிக்கிற மாதிரி பிரகாசமாக தான் தெரிவார். இதே மாதிரியான ஒரு வீடியோவை நானும் எடுத்திருக்கேன். அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வர சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் சட்டையை போட்டு நான் உட்காந்துருந்தேன். அப்படி நான் உட்காந்து எடுத்த வீடியோவில் நீங்கள் என்னை பார்த்தீங்க அப்படின்னா ஜொலிக்கிற மாதிரி பிரகாசமாக வந்து நான் தெரிவேன். இதே மாதிரியான வீடியோக்களை நீங்களும் எடுக்கலாம். நீங்கள் எடுத்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி ஜொலிக்கிற மாதிரி பிரகாசமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது மலேசியாவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதில் ஒரு குகை வழியாக ஒளி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் மேலே வந்து விழுந்திருக்கும். அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் ஒளி விடுற மாதிரி பிரகாசமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதே போல் இன்னொரு வீடியோ இருக்குது. அதுலேயும் குகையுடைய ஓட்டை வழியாக வந்துட்டு சூரிய கதிர் வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்மணி மேல் விழுந்திருக்கும். அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்களும் பிரகாசமாக ஜொலிக்கிற மாதிரி தெரிவாங்க. சரி, இந்த மாதிரி பிரகாசமாக ஜொலிக்கிற மாதிரி இருப்பதற்கு வேறு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்கலர் சட்டை மீது சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா சட்டை என்ன செய்யாதுன்னா அந்த எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணாது. வெள்ளைக்கலர் எப்போவுமே என்ன செய்யும்னா எல்லா லைட்டையுமே வந்துட்டு ஸ்கேட்டர் பண்ணும். அதனால தான் வெள்ளைக்கலர் அந்த சட்டை மேலே சூரிய வெளிச்சம் படும்போது அந்த சட்டை பிரதிபலிக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக ஒரு ஆறா வந்துட்டு அந்த சட்டையை சுற்றி இருக்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு தெரியுது.